ரொம்ப நாளாவே சரியாண்டு நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மொபைலுக்கு ஒரு பெஸ்ட்டான கேஸ் டெம்பர் கிளாஸ்லாம் என்னது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ப்ரிக் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வந்துருக்கிற டெம்பர் கிளாஸ் ப்ளஸ் அதோடைய கேஸ் இந்த ரெண்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனலாக இந்த வீடியோக்கு முன்னாடியே என்னோட ஃபோனுக்கு வந்து 2 தடவை நான் இந்த பிராண்டோட டெம்பர் கிளாஸ் கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் இந்த கேஸை பற்றி பார்த்துருவோம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வரும். இதை பிரித்து உள்ளேருந்து கேஸ் எடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே ஒரு ப்ரீமியமான கேஸ் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக அதை நம்ம சொல்லலாம். இந்த கேஸை வந்து லிக்விட் சிலிக்கான் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பாலிகார்பனேட் யூஸ் பண்ணி இந்த கேஸோட அந்த ஸ்டடினஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் இந்த கேஸோட கிரிப்புமே பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்பவே ராயலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராயல் நான் சொல்லும் போது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குது. ப்ளஸ் நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது கையிலே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த கேஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாக் அப்சர்பிங் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த பர்சனலாகவே இந்த கேஸை என்னோட ஃபோனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பல முறை கீழே விழுந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் கேஸ் போட்டு கீழே விழுந்தப்ப எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஈவன் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கீழே விழுந்தா கூட இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு எலிவேட்டடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். பின்னாடி கேமரா பம்பையுமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கேமரா பம்ப் இருக்கிற இடமும் உங்களுக்கு எலிவேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கீழே விழுந்தாலும் உங்களுடைய கேமராவில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இது செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ நான் வயர்லெஸ் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. எனக்கு இந்த கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்குற எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக உண்டு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கேஸ் போட்டே வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு ரொம்ப அழுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சோப் வாட்டரை வச்சோ இந்த ஆல்கஹாலை வச்சோ இல்லை நீங்கள் எரேசர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் கலர் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லா கலர்ஸுமே இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மொத்தத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் கேஸ் ப்ளஸ் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது டெம்பர் கிளாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் ஃபோனில் டெம்பர் கிளாஸ் இருக்கிறதுனால ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு ஒரு புது டெம்பர் வந்திருக்கு. ஸோ இவங்க கொடுக்குற டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டெம்பர் கிளாஸ் மட்டும் வராமல் அது ஒட்டுறதுக்கான மொத்த கிட்டுமே சேர்த்து வரும். அந்த ரப்பிங் ஆல்கஹாலோட இருக்கிற அந்த ஒரு பேப்பராக இருக்கட்டும், ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளீனிங் கிளாத் இது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டு மாதிரி ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. இது என்னன்னா டெம்பர் கிளாஸ் ஒட்டினதுக்கப்புறம் உள்ள பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டே அதை வெளியே எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கார்டும் கொடுப்பாங்க. இந்த டெம்பர் கிளாஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னமும் நிறைய பேர் டெம்பர் கிளாஸை கடையில் போய் ஓட்டுறாள் இருக்கீங்க. நெட்டில் வாங்காமல் கடையில் வாங்குறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா அவங்களே ஒட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான். நிறைய பேர் இன்னமும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. பட் அது அவசியம் இல்லை. நம்மளே டெம்பர் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக விட்டலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் ஃபோனோட கேஸை கழட்டிடணும். கழட்டிட்டு ஃபோனை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு அந்த வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் மொத்தமாக க்ளீன் ஆயிரும். அப்படியே உங்களுக்கு சில டஸ்ட்டெல்லாம் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்க சில ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நேரத்தை இவங்க கொடுத்து அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ உங்கள் டெம்பர் கிளாஸ் எடுத்து அந்த ஒரு லேயரை பிரித்து உங்கள் ஃபோனோட அலைன்மெண்ட் மாறாமல் ஓட்டணும். முக்கியமான விஷயம் உங்களோட கேமராவை எந்த இடத்துலையுமே அந்த டெம்பர் கிளாஸ் மறைச்சிடக்கூடாது. கேமரா அலைன்மெண்ட்டை ரொம்ப கவனமாக நீங்கள் ஓட்டணும். பிகாஸ் கேமரா அலைன்மெண்ட் மறைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற செல்ஃபியுமே உங்களுக்கு மட்டமாக தான் வரும். ஸோ நீங்கள் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து விட்டுட்டு ஒரு தடவை சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பர் உங்களுக்கு அதுவே ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கங்கே எதுவும் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இவங்க கொடுத்து அந்த கார்டை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பபிள்ஸும் உங்களுக்கு வெளியே வந்துடும். உங்களோட டெம்பர் கிளாஸ் வந்து பக்காவாக வந்துடும். ஓகேவா? டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு கேஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டெம்பர் கிளாஸை தூக்கி விட்டுரும். ஆனால் இந்த டெம்பர் கிளாஸை பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஒரு ஃபுல் ஆர்மர் கேஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். அது எந்த விதத்துலையுமே இந்த டெம்பர் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணல. ஸோ கேஸ் அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு டெம்பர் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் இந்த டெம்பர் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அசாகி கிளாஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மெட்டீரியலில் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் வந்து டிஸ்பிளேயோட கலரை எந்த இடத்துலையுமே குறைக்காது. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிளஸ் இந்த டெம்பர் கிளாஸ்ல அந்த டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருந்தாலும் எந்த வித பிரச்சனையுமே வராது. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ 2 வருஷம் யூஸ் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களை கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட்டா? ஸோ அதை வாங்க நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னமும் நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சேரோட வீடியோ கூட வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.